அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் புற மருத்துவத்தில் தப்பளம் செய்வது, இங்கே முகத்தில் எல்லாம் சொன்னேன். தலையில் தப்பளம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது. தலையில் தப்பளம் செய்வது, உடல் சூடு, கண்களெல்லாம் எரியும், அப்படியே கண்களெல்லாம் எரியும், காதுகளில் அப்படி புகை வருவது போல தெரியும், கால்களெல்லாம் எரிச்சல் உண்டாகும். வில்வ இலைகளை ஒரு 2 கைப்பிடி அளவிற்கு பறித்து நன்றாக அம்மியில் வைத்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கொண்டு தலையில் வைத்து இப்படியே தலையில் வைத்து தப்பளம் செய்வேன். இவ்வளோதான், இப்படியே செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு 15 நிமிடம் இப்படியே செய்து கொண்டிருந்தால் அது இந்த இடம் ஃபுல்லாக உச்சந்தலையில் தப்பளம் செய்வது. ஒரு 15 நிமிடம் செய்துவிட்ட பிறகு ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டு ஒரு 20 நிமிடம் பொறுத்து வெந்நீரில் குளித்து விட வேண்டும். உடல் சூடு அப்படியே பைத்தியம் கூட தெளியும் என்பார்கள். இதில் கீழாநெல்லியும் பயன்படுத்தலாம். அதே போல் வேப்பிலையும் மஞ்சளையும் பயன்படுத்தலாம். வேப்பிலையும் மஞ்சளையும் அரைத்து தப்பளம் செய்யலாம். இது மூலிகை தப்பளம், பித்தத்தை குறைக்கக்கூடிய மூலிகை தப்பளம். சளி பிடித்து கொண்டிருக்கிற அதற்கு எப்படி தப்பளம் செய்வது என்று சொன்னால், துளசியில் தப்பளம் செய்ய வேண்டும். துளசி, ஆடாதொடை, கற்பூரவள்ளி இவைகள் 3ஐயும் அரைத்து தப்பளம் செய்தால் தலையில் உள்ள நீர்களை எல்லாம் எடுத்துவிடும். அவ்வளவு ஆற்றல் இந்த புற மருத்துவமான தப்பளத்திற்கு இருக்கிறது.